நிறைய ஜென்ஸு எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து அந்த ஆண்மை குறைபாடு, இந்த ஆண்மை குறைபாடு ஏன் வருது அப்படின்னா, ஜென்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தாலோ இல்லை அந்த அணுக்கள் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சொல்லுவாங்க. அதுக்கேங்க கவலைப்படுறீங்க? நித்யா மேம்கிட்ட அதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான், மருந்து இருக்கான். இப்போ பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரி ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஆண்மை குறைபாடு இருக்கு. இந்த சமயத்தில் சித்தால பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆண்களுக்கு பலன் தரக்கூடியதா அப்படின்னு சொன்னா 100% பலன் தரக்கூடியது. ஸ்பெஷல் மெடிசன் அதுதான் நம்ம செய்யறது. மேம் இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஃபேஸ் பண்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, இல்ல நைட் தூங்கிட்டே இருப்பாங்க, ஸ்பெர்ம் வந்து லீக் ஆகுது, நாக்டியூனல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். ஸோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சரி, எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் ஒரு ஸ்டாமினா ஆண்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும்னா இந்த மெடிசன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மில் நம்மக்கிட்டையும் அந்த மெடிசன் இருக்குது. கவலைப்படாதீங்க. ஆண்மை குறைபாடு, குழந்தை இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்டெமினா இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே வாங்க, இங்கே இருக்கான் ஆண்மை குறைபாடுக்குள்ள மெடிசன்ஸு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் தாங்க, நான் எப்பயும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இங்கே யார் வந்தாலும் அவங்க பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து எங்கள் நித்யா மேம் முடிஞ்சு வச்சுருவாங்க. அவங்க நல்லா குணமாகி போனதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்து குணமாகி சீக்கிரம் போயிட்டுருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து மேம் கிட்ட நிறைய பேர் கேட்டதுக்காக தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே வர முடியாதவங்க, தாம்பரம் சைடு, செங்கல்பட்டு சைடு, அந்த பக்கம் நியர்பை யார் இருந்தாலும் வீடியோவில் இருக்கிற நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்றைக்கு அவங்க வராங்கன்னு கேட்டுட்டு அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல, மேமை வந்து நேரில் நிறைய பேர் வராங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வராங்க. சப்போஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க, நான் வெளியூரில் இருக்கேங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது அப்பாயின்மெண்ட்டு, ஆன்லைனில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து மெடிசன் எல்லா ஊருக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா இடத்துக்கும் போகுது. அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் இங்கே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டாலே இது ஒரு பாசிட்டிவான இடம். குணமாகி சீக்கிரமாக போயிடுவீங்க. அதுதான் இங்கே எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். வந்தால் குணமாயிடணும், நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் எங்கள் மேம் சொல்கிறது. நிறைய நான் வந்து ஆன்மீகம், மருத்துவம்லாம் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் லேடிஸ்க்கே பார்த்துட்ருக்கோம். நிறைய ஜென்ஸு எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து அந்த ஆண்மை குறைபாடு, இந்த ஆண்மை குறைபாடு ஏன் வருது அப்படின்னா, ஜென்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தாலோ இல்லை அந்த அணுக்கள் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சொல்லுவாங்க. அதுக்கேங்க கவலைப்படுறீங்க? நித்யா மேம்கிட்ட அதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான், மருந்து இருக்கான். கேட்போம்மா அவங்களையே, வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் மேம். நம்ம நிறைய பெண்களுக்கே பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜென்ஸுக்கு வந்து இந்த ஆண்மை குறைபாடு, அணுக்கள் வந்து கம்மியாக இருக்கிறது, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்காங்க ஜென்ஸு. அதுக்கெல்லாம் என்ன மருந்து இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க மேம், அவங்களுக்கு சொல்யூஷன். நிறைய மருந்துகள் இருக்கு. ஆண்கள் உடல் நலம் அப்படின்னு சொல்லும் போது யாரும் அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆமா, லேடிஸ் பியூபர்ட்டி டைம்ல என்னென்ன ஃபுட் ஹெல்த்தியா எடுக்கணும் அது மறந்துட்டோம். அதே மாதிரிதான் ஆண்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகளும் நிறைய மறந்துட்டோம். இப்ப பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரி ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஆண்மை குறைபாடு இருக்கு. இந்த சமயத்தில் சித்தால பாத்தீங்கன்னா சில மருந்துகள்ல எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிலாசித்து. அது என்ன மேம் சிலாசித்து? என்கிட்டயே கேட்பாங்க, மேம் இந்த சிலாசித்து இது வந்து எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்ற மாதிரிலாம் சிலாசித்து சேர்ந்தது அப்படின்லாம் நிறைய ஆட் நான் பாக்குறேன். அது நான் எடுத்துக்கலாமா? உண்மையிலே சிலாசித்து நான் எப்படி இது ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாருங்க, இந்த நாட்டு மருந்து கடையில அது விக்குது, வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் மேம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி டைரக்டா வாங்கி நம்ம பயன்படுத்துவது நல்லது கிடையாது. கரெக்ட். எந்த ஒரு மெடிசனா இருந்தாலும் சித்தால பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும், சுத்தி முறை. அப்படி செய்துதான் அதை மருந்தாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த சிலாசித்து அப்படின்னு சொல்றது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு தாது பொருள். பாறைகள் இடுக்கோட இடங்கள்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறது.
இது உண்மையிலேயே ஆண்களுக்கு பலன் தரக்கூடியதா அப்படின்னு சொன்னா 100% பலன் தரக்கூடியது. ஆண்களுக்கு மட்டும் கிடையாது. அப்போ பெண்கள் குழந்தைகள்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா சாப்பிடலாம். இப்போ இதை கொண்டு வந்து அந்த சுத்தி முறை செஞ்சது, பியூரிஃபிகேஷன் நிறைய மெத்தட் இருக்கு. அதன்படி சுத்தி செய்துதான் அதை மருந்தாக நம்ம எடுக்கணுமே தவிர டைரக்டா வாங்கிட்டு வந்து இதை பவுடர் பண்ணி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அது பலன் தராது. ஒரு சிலருக்கு அது சில அலர்ஜி வந்து ரியாக்ட் பண்ணலாம். அதனால இந்த சிலாசித்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நிறைய இருக்கு. கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அரைச்சி எடுத்து வைப்பாங்க, தண்ணியில கலந்து கம்பளி துணியில வடிகட்டுறது, திரிஃபலா கஷாயத்துல போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் கோமியத்துல குறிப்பிட்ட நாள், ஒரு நாளோ 2 நாளோ ஊற வைத்து எடுத்து அதுக்கப்புறம் அதை மருந்தாக செய்யறது, நெல்லிக்காய் கஷாயத்துல செய்யறது, இன்னொன்னு நெய்யில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. அந்த மாதிரி சரியான முறையில சுத்தி செய்து இதை மருந்தாக பயன்படுத்துவோம். மருந்தா செய்யும் போதும் நிறைய மூலிகை சாறு விடுவாங்க. கற்றாழை சாரோ, கரிசலாங்கண்ணி சாரோ, சிறுசெருப்படைன்னு ஒரு சாறு இருக்கு மேம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளில சொல்ல முடியாது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். வெஜினல் இன்ஃபெக்ஷன் நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஆண்களுக்குமே இந்த மாதிரி சிஃபிலிஸ் கண்டிஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா VDRL டெஸ்ட் பாசிட்டிவ் வந்திருக்கும். அதுக்கு என்ன மெடிசன் எடுக்கிறது, வெளில சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு சரியாகணும் அப்படின்னு சொன்னா இந்த சிறு செருப்படை சாறு விட்டு செய்த அந்த சிலாசித்து பற்பம்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பல வருஷங்களாக அந்த மருந்து தான் நம்ம கிளினிக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வரவங்க நிறைய பேர், மேரேஜ் ஆக போதும் மேம், நம்ம கிட்ட இருக்குல்ல மேம் மெடிசன், இருக்கு மேம், இருக்கு. அந்த ஸ்பெஷல் மெடிசன் அதுதான் நம்ம செய்யறது. மேம் இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஃபேஸ் பண்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, இல்ல நைட் தூங்கிட்டே இருப்பாங்க, ஸ்பெர்ம் வந்து லீக் ஆகுது, நாக்டியூனல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிட்டே இருப்பாங்க, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போறது, என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகல, ஸோ பாடியில் வந்து எனக்கு ஹை டெம்பரேச்சர், எப்பவுமே ஃபீவர், எதனாலன்னு கூட தெரியாமல் போயிடும், அவங்களுக்கு தெரியாது. இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே இந்த சிலாசித்துல செஞ்ச மருந்து பற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் மேம். இதுதான் நம்ம வந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா குழந்தையின்மை பிரச்சனை இருந்தாலோ, இல்ல பாடியில எனக்கு ஸ்டாமினா இல்ல, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, யூரின் போகும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமான ஒரு குட் சொல்யூஷன்னா இந்த சிலாஜித்தை சொல்லலாம். ஆனா வெளியில கிடைக்குதுங்க, எனக்கு இப்படி இருக்குது, அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு இது வாங்கி பயன்படுத்தக்கூடாது. கரெக்டான ஒரு ப்ராசஸ் செஞ்சு அது மெடிசனா எடுக்கணும். இந்த மெடிசனை தான் நம்ம பல வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. ஸோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சரி, எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும், ஒரு ஸ்டாமினா ஆண்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும்னா இந்த மெடிசன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மில் நம்மக்கிட்டேயும் இந்த மெடிசன் இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாருங்கள், கவலைப்படாதீங்க. ஆண்மை குறைபாடு, குழந்தை இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்டெமினா இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே வாங்க, இங்கே இருக்கான். ஆண்மை குறைபாடுக்குள்ள மெடிசன்ஸு எங்கேயோ கிடைக்குது, யாரோ என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வாங்கிடாதீங்க. சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட இவங்க எங்கள் மேம் வந்து கை பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன, அது எவ்வளோ குறைபாடு, எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மெடிசன் எப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நேரில் வந்து மேமை பார்த்து வாங்கிக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதனால் டோன்ட் வரி, வாங்க செக்கப் பண்ணுங்கள். வாங்கி ஆண்மை குறைபாடாது ஏதாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.